இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அனுமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இறை வார்த்தை யாக்கோபு 4 8 இறை வார்த்தை. கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். யோபு பக்தன் 23 இறை வார்த்தையிலே இப்படியா கேட்கிறார்: நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்திப்பது தன்னுடைய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு முடிவு காண விரும்பின யோபு பக்தன். அவரை நாம் சந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நாம் விடுதலை பெற முடியும் என்பதை, மனம் திறந்து பேச முடியும் என்பதையும் யோபு அறிந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில இந்த வேத பகுதியிலிருந்து நாம் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். முதலாவது, இந்த யோபு இருக்கட்டும், இந்த யாக்கோபு நிருபமா இருக்கட்டும், திருவிவிலியம் நமக்கு சொல்லி தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், கடவுளுக்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. 4 இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம்: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதே 4 யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம்: உங்களுடைய கைகளை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த வேத பகுதியில 4:8 எடுத்து வாசிக்கும் போது அங்க சொல்றாரு: பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். 9 இறை வார்த்தையில வாசிக்கிறோம்: உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் அப்படின்றால் என்ன அர்த்தம்? உன் ஆன்மாவினுடைய நிலைமையை நீ அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில 10 இறை வார்த்தையில 4:10 வாசிக்கும் போது, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒன்றை நாம் ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் சந்திக்கிற போது முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரை நாம் துதிக்க வேண்டும். எசையா 43:21 வாசிக்கிறோம்: இந்த மக்களை நான் எனக்கென்று நான் உருவாக்கினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். திருப்பாடல் 34:1 வாசிக்கிறோம்: ஆண்டவரை நான் எக்காலத்திலும் நான் துதிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். ஆண்டவரை நாம் சந்திக்கும் போது, ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் ஆராதனை. எப்பொழுதெல்லாம் ஆராதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தெய்வம் பரலோகத்தை விட்டு நாம் துதிக்கிற இடத்திற்கு அவர் கடந்து வருவார். பிரியமானவர்களே, முதலாவது துதி. துதி என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எசாயா 58:9 இறைவார்த்தை, இதை எடுத்து நாம் வாசிப்போம்: அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாத பேசுவதையும் நிறுத்திவிட்டு. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலிருந்து என்ன சொல்லுகிறார்?
நீ கூக்குரலிடுவாய், ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். நீ கூக்குரலிடுவாய், ஆண்டவர் சொல்லுவாரு, இதோ நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல. இந்த மாதத்துல நீங்க அவரை சந்திக்கும் போது, அவரை சந்திக்கிறதுக்காக நீங்க வரும்போது, முயற்சி எடுக்கும் போது, இயேசுவேன்னு கூப்பிடும் போது, அப்பான்னு கூப்பிடும் போது சொல்லுவார், இதோ நான் இருக்கிறேன், நான் உன் கிட்டத்துல தான் இருக்கிறேன், நான் உன் அருகில தான் இருக்கிறேன், நீ கலங்காத, நித்திகையாத. ஆண்டவரை நாம் சந்திக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவரை சந்திக்கிற போது உங்களோட வாழ்க்கையில் குறித்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நம் ஆண்டவருடைய பெயரே எசையா 9:6 சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனையின் தெய்வம். அதுதான் திருப்பாடல் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண் வைத்து உனக்கு நான் அறிவுரை புகட்டுவேன். சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 11 14வது இறைவார்த்தையில இப்படியாய் சொல்லுகிறார், ஆலோசனை இல்லாத இடத்தில் மக்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் அங்க சுகம் உண்டாகும். ஆகவே நாம் தெய்வத்தை நாம் சந்திக்கிற போது, இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அவரை நீங்கள் அணுகி போகிற போது உங்கள் வாழ்க்கையை குறித்த காரியங்களை, நீங்கள் போகிற பாதைகளை, நீங்கள் படுகிற வேதனைகளை, நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற கஷ்டங்களை, காயங்களை எல்லாவற்றையும் ஆற்றுவதற்கு அவர் உங்களோடு பேசுவார். வேதம் அருமையாய் சொல்லுகிறது இல்லையா? எஸ்ஐயா 58 வாசிச்சொல்ல, அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். அவ்வளவு அருமையான வார்த்தை, இதோ நான் என்று உங்களுக்கு ஒரு மறுமொழி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள். மோசைக்கு ஆலோசனை கொடுக்க அவருடைய மாமனார் இருந்தார். விடுதலை பயணம் 18-19 இதை வாசிக்கலாம் இல்லையா? அதே போல அவர்கள் எல்லாருடைய ஆலோசனை பார்க்கிலும் ஆண்டவருடைய ஆலோசனை 1000 மடங்கு மேன்மை உள்ளதா இருக்கிறது. ஆண்டவர் வருங்காலத்தையும் நித்தியத்தையும் அறியக்கூடியவர். ஆண்டவர் ஆலோசனையின் நித்திய காலமாய் நிற்கும் என்று திருப்பாடல் 33:11 வாசிக்கும். ஆகவே ஆண்டவரை சந்திக்க வரும்போதெல்லாம், தேவனே நீர் என்னோடு பேசும், உன்னுடைய வழியை எனக்கு போதியும், உன்னுடைய ஆலோசனையை சொல்லித்தாரும் என்று உங்களை தாழ்த்தி கேட்கும் போது உங்களை குறித்து ஆண்டவர் பேசுவார். இந்த காலகட்டத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களோட பேசும். ஆண்டவர் பேசுவது மட்டுமல்ல, அவர் பேச ஆரம்பிக்கும் போது அறிவுரை மட்டும் சொல்லுவது இல்லை. லூக்கா 21:37 இறைவார்த்தையில வாசிக்கிறோம், அவர் பகற்காலங்களில் தேவாலயங்களில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தேன் என்று மத்தேயு 26:55 வாசிக்கிறோம். உபதேசம் அப்படின்னா, இந்த உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படியும். டீச்சிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரீச்சிங் இல்லையா? தேவனிடத்துல இருந்து நாம் போதகத்தை நாம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், எத்தனையோ வேத வார்த்தைகளை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அவைகளை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரும். இன்னைக்கு ஒரு தீர்மானம், இந்த 5வது மாதம், 5 என்பது கிருபை என்ற அர்த்தம். பெருகுதல் என்ற அர்த்தம். 5 அப்பத்தை எடுத்து ஆண்டவர் பெருக்கினார் இல்லையா? ஆகவே ஆவிக்குரிய வாழ்விலே உங்களை பெருகச் செய்வார். நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு ஒரு மாற்று வழியை கர்த்தர் காமிப்பார். 3வதாக, முதலாவது நாம் துதிக்கிறோம், ஆண்டவரை சந்திக்கும் போது, அவரை அணுகும் போது அவரை துதிக்கிறோம். 2வது, அவர் ஆலோசனை கொடுக்கிறார். 3வது, அவர் நமக்கு ஆலோசனையோடு சேர்ந்து
கற்றுக்கொள்ள வைக்கிறார், உபதேசம் பண்ணுகிறார். இதை செய், இதை செய்யாதே, இதை கடைபிடி என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக அவரை அணுகி செல்லுகிற போது சங்கீதம் 65:4 வாசிக்கிறோம். அவருடைய சமூகம், அவருடைய பிரகாரங்களில் அவர் தெரிந்து கொண்ட சேர்த்து கொள்ளுகிறவர்கள் ஆக்கியவான்கள். உடைய பரிசுத்த ஆலயமாகி உடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவரை நீங்கள் சந்திக்கும் போது அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் திருப்தி அடைவோம். அவருடைய நன்மையை நாம் பெற்று மகிழும்படி செய்வார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று 34:8 வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரிடத்துல திரளான நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று நீங்கள் கலங்குவீர்கள் என்று சொன்னால், ஐந்தாவதாக அவரை சந்திக்கிற போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை ஆண்டவர் கொடுப்பார். விடுதலை பயணம் 25, 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் நாம் வாசிக்கிற போது, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டின் மேலும் நிற்கும் 2 கெரூபின்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் மக்களை நான் கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இது சந்திக்கிற மாதம். இது அவர் சந்தித்து உங்களை துதிக்க வைத்து, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, உங்களுக்கு உபதேசம் கொடுத்து, உங்களுக்கு நன்மைகளால் நிரப்பி, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பாடல் 122:1 படி ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நாமும் நேரம் கிடைக்கும் போது ஆலயத்துக்கு போவோம், ஆண்டோட வார்த்தையிலே நிலை நிற்போம். சாக்கு போக்கு சொல்லாமல், எனக்கு ஒரு சிலுவை இருக்கிறது, எனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சாக்கு போக்கு சொல்லாமல் வேதத்தை எடுத்து மகிழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அவரை அணுகி செல்லுவோம். அவர் இன்று உங்களோடு கூட வருவார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும், உங்கள் மீது இறங்கி வரும், உங்கள் இல்லங்களை மூடும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தை நிரப்பும். உன்னதனுடைய மறைவுக்குள் நீங்கள் மூடப்படுவீர்கள். இந்த 5வது மாதம் நீங்கள் பழுகி பெருகும்படி, 5 என்று சொன்னாலே கிருபை என்றார். ஆண்டவர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். தடைப்பட்டவைகள் எல்லாம் மாற்றப்படும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நெருங்கி செல்லுவதற்கு இதுவே தகுந்த காலம். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் உம்மை நாங்கள் நெருங்கி வருவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். தைரியமாய் உம் அண்டையில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்த்து எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும். ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. பலன் உண்டாகட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.